ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். நடந்து போங்க. ஸோ நாங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய கொஷின் மார்க் போட்டு கேட்கலாம். நாங்கள் வந்து பாவனாசம்னு அப்போ நான் அப்படின்னு சொல்லுவேன், அது இன்றா சொல்லியிருப்பேன். அதேமாதிரி பாவனாசத்துக்கு எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இன்னும் நம்ம பேசுவோம். உள்ளே போகிறோம், போயிட்டே இருக்கோம். பாவனாசத்துக்கு எங்க காட்டுறேன். சொன்ன மாதிரி பாபநாசத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டவங்க. முதல்ல நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவிராஜன் லவ்லி ஃபேமிலியை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாபநாசம் எப்போ நாங்கள் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19ஆந்தேதி எங்களுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. அப்புறம் 20ஆந்தேதி நிறைய கெஸ்ட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ 21ஆந்தேதி நாங்கள் கிளம்பி போனோம். போன இடத்துல முதல்ல அவங்க தாய் மாமனுங்களோட வைப்ஸு வேறு லெவலில். இது வந்து சின்ன தம்பி, அப்புறமா என் பொண்ணு, அப்புறம் என்னோடய தம்பியோட பொண்ணு. நீங்கள் பையன் நினச்சிட்ருப்பீங்கள, அவன் யோஷிதா ஸ்ரீ. அவங்க அந்த சைடு இருக்கிறது தாய் மாமா ஒய்ஃபு சக்தி விஜயா. அண்ட் அந்த சைடு வந்துட்டு எங்கள் தாய் மாமன், என்னோட ஒன்லி மை பிளட் பிரதர் வந்து பிரவீன்குமார். ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து பயங்கரமாக வைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து போய் இறங்கினோடனே எல்லாருக்குமே என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் தான் ஆடினோம். எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட மச்சான் பையன், அதாவது பாப்பாவுக்கு அண்ணன், அதாவது பாசமுள்ள அண்ணன். இது என்னோட பெரியப்பா பையன், இது என் அண்ணன், எங்கள் அண்ணி. எல்லாருமே நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலி பாபநாசம் போனோன்னே எப்படி குளிக்கலான்ற எல்லா பிளானும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தம்பி காட்டினேன் இல்லையா, அந்த தம்பியோட ஒய்ஃப் ப்ளஸ் இதை வந்து பின்னாடி முத்துக்குமாரி, உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவளோட அக்கா இது. ஸோ நிவேதாக்கு இன்னொரு அக்கா. ஸோ அப்புறம் வந்து இது வந்து சங்கர் வந்து என் சின்ன தம்பி, என்னோட குட்டி தம்பி. இவர் வந்து பெரிய மருமக, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இனிமேல் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன அட்டகாசம் பண்ணுறோன்றத பாருங்கள். ஆக்சுவலி நல்லா ஜாலியாக ஃபேமிலியாக நல்ல டீமாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வாங்க பாபநாசத்துக்குள்ளே போயாச்சு. உள்ளே என்ட்ரு ஆனவுடனே குற்றாலத்தை விட பாபநாசம் வேறு லெவலில் இருந்து என் ஃபேமிலியாக போயிருந்தோம். ரொம்ப நாள் கழித்து போயிருந்தோம். செம்ம வைப்பு, டான்ஸுன்னு செம்மையாக இருந்தது. பாப்பா செம்ம ஹாப்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் முத்துக்குமாரியே ரொம்ப நாள் கழித்து ஊர்லேருந்து வந்திருந்தா. ஸோ அவங்க நாகர்கோவிலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் மகேஷை பாருங்களேன், என்னென்ன அநியாயன்னு அந்த மண்டையை போய் அதுக்குள்ளே வைக்க காட்டி என்னென்ன அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத பாருங்கள். செம காமெடியாக இருந்துச்சு. இன்னும் ஜாலியாக ஃபன்னாக எல்லாமே பயங்கர இதாக போய்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த அக்கேஷன். எல்லாருமே நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அது இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலி எங்கள் சித்தப்பா சித்தி எல்லாருமே கூப்பிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க முதல் நாளே அங்கே தென்காசியில் வண்டி போட்டு அங்கேருந்து அவங்க குற்றாலமே பாபநாசம் போயிட்டு வந்துட்டாங்க. அந்த இதனால எங்களால் போக முடியல. இந்த ஆறு வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக பாறை தான். அந்த பாறைக்குள்ளே நாங்கள் எல்லாம் எப்படி நீந்திகிட்ருக்கோம் பாருங்கள். அந்த பாறையில் எப்படி தண்ணி இழுத்துட்டு போகுது பாருங்களேன், வேறு லெவலில் இழுத்துட்டு போகுது. ஆனால் செம்மையாக அந்த பாடி பெயினுக்கெலாம் பெரிய மசாஜ் மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அந்த இயற்கையை வந்து நாங்கள் எங்களுக்கு விட்டுட்டு வர மனசு இல்லை. ஆளுக்கு ஒரு பாறையை வந்து நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டோம். எல்லாருமே நாங்கள் பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டோம். அந்த இயற்கையை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த மழை, அங்கேயும் மழை தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டான்ஸ் என்னவா நடக்குதுன்னு பாருங்கள். நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நடக்கிறது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கும் போனோம். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு
அதுக்கப்புறம் தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு தான் வந்தோம். ஸோ இது நாங்கள் கோயிலுக்கு போன ஃபோட்டோஸ் கிளிப்பிங்கை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பழம் உடச்சிட்டு இது எங்களுக்கு 20வது வருஷம் 20th ஆனிவர்சரி. ஸோ அதனால் எல்லோரையும் குடும்பத்தோடு கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு நேராக மணப்பாட்டில் இப்போ உட்காந்துருக்கோம். ஸோ இந்த தேங்காய் பழம் உடச்சிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப இது எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கி தந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஸோ இது எங்களோடய ஃபேமிலியை எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ். அங்கே வச்சு நாங்கள் என்ன அலப்பறை பண்ணணும் அப்படின்றத ஒரு கிளிப்பிங்காக போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் வீடியோவுக்கு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் எங்கள் ரெகுலர் வீடியோ உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவிராஜன் லவ்லி ஃபேமிலிக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் நீங்கள் என்னென்னைக்கும் எங்களோட குறைகளை மறந்து விடுங்கள், நிறைகளை ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த ரீகேப்ஸை மட்டும் நல்லா எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ பாப்பாவும் அவங்க அண்ணனும் எப்படி ஜாலியாக அவங்க ஃபன் பண்ணாங்க அப்படின்றதையும் இதில் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அவளுக்கு அவங்க அண்ணனா ரொம்ப உயிர். ஸோ அதனால் இதில் நான் போட்டிருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் பார்த்து நீங்கள் ஃபன் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக எங்களோட வீடியோஸை பார்க்கணும். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேவிராஜன் லவ்லி ஃபேமிலியை. ஸோ மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் நாங்கள் ப்ரே பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே உள்ள சர்ச்சுக்கு போனோம். இது வீட்டிலேருந்து கிளம்பும்போது உள்ளவங்க காஸ்டியூம்ஸு. ஸோ எங்கள் பாப்பாவும் முத்துமாரி எவ்வளோ தூரத்துக்கு முத்துக்குமாரி எப்படி தெரப்பாக கிளம்பி நிற்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அங்கே உள்ள சர்ச்சுக்கு போனேன். போயிட்டு அங்கே நல்லா ப்ரே பண்ணோம். மணப்பாடுனாலே சர்ச் தான். ஸோ அந்த சர்ச்சில் அங்கே போய் நீங்கள் நல்லா ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் அங்கேயும் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அங்கே எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் இந்த ஊர் பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மணப்பாடு பீச்சை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கனாலும் கண்டிப்பாக திருச்செந்தூர்லேருந்து உங்களுக்கு 30 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது பண்ணுங்கள். இதோட நான் குற்றாலத்தோட என்னோடய 5 அடி வீடியோட கிளிப்பிங்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எல்லாத்துலேயுமே நான் அட்டாச் பண்ணி இது ரொம்ப குளிர் தாங்க முடியல. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். போன வீடியோவில் தண்ணி கம்மியாக இருந்தது. இந்த வீடியோவில் மழை பெஞ்சிக்கிட்டே அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு வெள்ள அபாய அறிக்கை கொடுத்தாங்க. தரையிலேருந்து வெள்ளம் விழுந்துடும் கட்டைங்களான்னு சொல்லி. ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் தேவிராஜன் லவ்லி ஃபேமிலி. தேங்க்யூ. தேவிராஜன் லவ்லி ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.